இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். இந்த சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் இருக்கிற பயங்கரங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களை பயமுறுத்தும் தீமையான காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், மரண கண்ணிகள், சங்காரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இவைகளுக்கெல்லாம் ஒப்புக்கூடாதபடிக்கு கண்டிப்பா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை ஆயிரம் பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் கைகளில் இருந்து ஆண்டவர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். நீங்கள் உயர்வடைய, மேன்மை அடைய எத்தனை சூழ்ச்சிகள், தடைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலை செய்து உங்களை உயர்த்துவார். நீங்க நீடித்த நாட்களால் திருப்தியாக, நீங்கள் பூரண ஆயுளோடு வாழ உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். நீங்க எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தினால ஒரு விடுதலையின் வாழ்வை அனுபவிப்பீர்கள். உங்க ஆவியில நல்ல ஒரு விடுதலைய, உங்க ஆத்மாவில் ஒரு நல்ல விடுதலைய, உங்க சரீரத்துல நல்ல ஒரு விடுதலைய நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். அதற்கு தேவன் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம், நாம் அவரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேடுறீங்க, எந்த அளவுக்கு நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? தாவீது சொல்றான், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல வாஞ்சையா இருக்கு. அப்ப அந்த தாகத்தை, அந்த வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறத பார்த்தீங்களா? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்றார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு நிலத்தை போல என் ஆத்மா உங்க மேல வாஞ்சையா இருக்கிறது. நீங்க என்னுடைய தேவன், அதனால அதிகாலமே உங்களை நான் தேடுவேன். இப்படியெல்லாம் சங்கீதக்காரன் தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறது போல நீங்களும் உங்க வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம், ஐயா ஒரு காலத்துல நான் ரொம்ப வாஞ்சையா இருந்தேன், தாகத்தோடு இருந்தேன், ஆண்டவருக்காக, அவருடைய பிரசனத்திற்காக ஏங்குகிற ஒரு நபராக தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கிறத இப்போ உங்க ஆவியில உணர்ந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரும் குறைவுபடுகிறார். இது நிமித்தம் உங்களை நினைக்கும் போது அவருக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எபேசு சபையை பார்த்து சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற குறை உன் பேரில் எனக்கு உண்டு அப்படின்றார். உன் இள வயதின் பக்தி எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே ஆண்டவர் மேல நீங்க வாஞ்சையா இருப்பதை மறுபடியும் வெளிப்படுத்த ஆரம்பிங்கள். உங்களுடைய பிரதிஷ்டையை புதுப்பியுங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பை புதுப்பியுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் செயல்பட்ட அந்த வேகத்தை அதிகரியுங்கள். முன்பை காட்டிலும் அதிக தீவிரமாய் கர்த்தருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக ஓடி உழைப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நிச்சயம் விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் தருவார். தகப்பனே, என் வாழ்க்கையில விடுதலை இல்லையே, சரீரத்தில் விடுதலை இல்லையே, பொருளாதாரத்தில் விடுதலை இல்லையே, குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.